தங்கள் மகள் இப்படி ஒரு வேதனையோடு சென்று கொண்டிருப்பதை பார்த்த பெற்றவர்களுக்கு தன் இருதயமே நின்றுவிடும் அளவுக்கு வலித்தது. ஆனாலும் வேறு வழி இல்லாதவர்கள் அமைதியாக அவர்களது வீட்டிற்கு சென்றுவிட, காரில் ஏறியது முதல் போகும் வழி முழுவதும் வைஷ்ணவி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அது கண்மணிக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. தன் மருமகள் இவ்வளவு வேதனைப்படுவதை பார்த்தவர் அவளுக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். இன்று தன் மகன் செய்த செயலை எண்ணி மிகவும் வெட்கி போய்தான் இருந்தார். கண்மணி, வைஷ்ணவி மட்டும் ஒரு காரில் வந்து கொண்டிருக்க, இன்னொரு காரில் ராமு, கௌதமி, அனு, விஸ்வநாதன் அனைவரும் வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது கண்மணி வைஷ்ணவி என்று மெதுவாக அழைக்க, ஆனால் அவளோ அமைதியாக இருந்தாள். வைஷுமா, இங்க பாரு, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ இப்படியே இருப்ப சொல்லு? நீ என்ன உன்னோட அம்மாவா நினைச்சுக்கோ. உனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. தயவு செஞ்சு நீ இந்த அளவுக்கு வருத்தப்படாத. எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நம்ம வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா வரணும்னு ஆசைப்படுறேன். மருமக முதல்ல வலது கால் எடுத்து வச்சு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வந்தாதான் அது அந்த குடும்பத்துக்கு நல்லதா இருக்கும். நீ இப்படி கோபமாகவும் அழுகையோட வந்தினா என்று அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே டக்கென்று திரும்பி கண்மணியை அப்படியே கண்களாலே எரித்து விடுவது போல பார்த்தாள் வைஷ்ணவி. உங்க புள்ள பண்ண எதுவுமே இப்ப வரைக்கும் உங்களுக்கு தப்பா தெரியல. அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட உங்க யாராலையும் பேச முடியலன்னா அப்போ அவரு எவ்வளவு ஒரு மோசமான மனுஷனா இருப்பாரு என்றதும் கண்மணிக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது. வைஷு, அவன் ரொம்ப கோபக்காரன் தான், முரடன் தான், அது எங்களுக்கே தெரியுமா. ஆனா அவன் ஒரு முடிவை எடுத்துட்டானா அந்த முடிவில் இருந்து யாருக்காகவும் பின்வாங்க மாட்டான். அது அம்மா அப்பாவே சொன்னாலும் சரி, அவன் காதுலேயே வாங்கிக்க மாட்டான். அவன் நினைக்கிறத செஞ்சுட்டு தான் மறுவேளை பாப்பான். நாங்களும் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி பார்த்து தோத்து போயிட்டோமா. அதனாலதான் இந்த விஷயத்திலயும் எங்களால எதுவும் பண்ண முடியல. அதையும் மீறி நாங்க ஏதாவது பண்ணி இருந்தோம்னா அந்த நிமிஷமே எங்களை தூக்கி எறிய கூட அவன் கவலைப்பட மாட்டான் என்றதும் வைஷ்ணவிக்கு கண்கள் எல்லாம் விரிந்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது. ஆக மொத்தம் அந்த வீட்டில் யாருமே ஆதிக்கு எதிராக பேச மாட்டார்கள் என்று தெளிவாக புரிந்துவிட்டது. பின்பு அவர்களால் எப்படி தன்னுடைய நிலைமை புரிந்து கொள்ள முடியும் என்று நினைத்தவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டாள். இனி தான் அங்கு இருக்க போகும் ஒவ்வொரு நாளையும் நினைத்து இப்பொழுதே கலவரமானாள் வைஷ்ணவி. இனிமேல் தன் படிப்பு என்னாகும் என்று மனதிற்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்தாள். அந்த வீட்டில் இனிமேல் தான் எப்படி விருப்பமில்லாமல் காலம் முழுவதும் வாழப்போகிறோம் என்று நினைத்தவள் இந்த நிமிடமே தன் உயிர் பறிபோய்விடக் கூடாதா என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள். அவள் இப்படியே அமைதியாக வருவதை பார்த்த கண்மணிக்கு மிகவும் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அவர் மனதுக்குள்ளேயே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வைஷுக்கு எந்தவித பிரச்சனையும் வராம நம்ம ரொம்ப கவனமா கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். எவ்வளோ ஒரு கஷ்டத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்ற சின்ன பொண்ணு. இந்த ஆதி அவ படிச்சுட்டு இருக்கான்னு கூட யோசிக்காம இப்படி ஒரு வேலை பார்த்துட்டான். ச்சே, இவனை என்னன்னு தான் சொல்றது. இவனால இன்னும் யார் யார்கிட்ட எல்லாம் நாங்க அசிங்கப்பட போறோமோ தெரியல என்று மனதிற்குள்ளேயே யோசித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் கார் அவர்களது வீட்டு வாசலில் வந்து நின்றது. முதலில் இறங்கிய கௌதமி வேலையாட்களிடம் ஆரத்தி தட்டை எடுத்து வருமாறு கூற, உடனே அவர்களும் வேக வேகமாக எடுத்துக்கொண்டு வந்தனர். பின்பு காரில் இருந்து இறங்கிய கண்மணி, வைஷு கீழவாமா என்று கூப்பிட, வேறு வழி இல்லாமல் அவளும் மெதுவாக இறங்கி வந்தாள். அவளை பார்த்தவுடன் அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் பெண்கள் கண்மணியிடம், அம்மா, நம்ம ஆதி தம்பிக்கு ஏத்த மாதிரி தான் பொண்ணு பார்த்திருக்கீங்க. பொண்ணு சும்மா தேவதை மாதிரி அழகா இருக்காங்க. இவங்க பேரு பிரியங்கா தானம்மா சொன்னீங்க என்றதும் வைஷ்ணவி டக்கென்று பதட்டத்தோடு அவர்களை நிமிர்ந்து பார்க்க, அப்பொழுது கண்மணியும் இல்ல இவ பேரு வைஷ்ணவி என்று கூற அவர்களுக்கு எல்லாம் மிகவும் குழப்பமாகிவிட்டது. என்ன, கல்யாண பொண்ணோட பேரை மாத்தி சொல்றாங்க? பத்திரிகையில பிரியங்கான்னு தானே போட்டிருந்துச்சு. சரி, நமக்கு எதுக்கு பெரிய இடத்து விவகாரம்? தேவையில்லாம இவங்க விஷயத்துல தலையிட போய் நம்ம வேலை போயிட போகுது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவர்கள் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசாமல்
ஆரத்தி தட்டை கொடுக்க உடனே அதை வாங்கி கண்மணியும் கௌதமியும் சேர்ந்து வைஷ்ணவிக்கு ஆரத்தி சுற்ற போகும்போது, ஆமா ஆதி வீட்ல இருக்கானா? இல்லம்மா, தம்பி வேகமா வந்தாங்க. வந்து கடகடன்னு ட்ரெஸ் மாத்திட்டு திரும்பவும் கார் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. ரொம்ப கோவமா இருந்தாங்கம்மா. சரி சரி என்றவர் பின்பு வைஷ்ணவியை மட்டும் நிற்க வைத்து ஆரத்தி சுற்றி போட்டார். பின்பு அந்த தட்டை பணியாட்களிடம் கொடுத்துவிட்டு, வைஷு உள்ளவாமா என்று கூப்பிட அவள் மிகவும் மிரட்சியுடன் கண்களில் பயத்தை தேக்கிக் கொண்டு அந்த வீட்டை தன் கண்களாலேயே முழுவதுமாக அளந்து கொண்டிருந்தாள். பின்பு மெதுவாக காலடி எடுத்து வைத்து உள்ளே சென்றவளுக்கு மிகவும் பிரமிப்பாக இருந்தது. அதை வீடு என்றெல்லாம் சொல்ல முடியாது, அதை ஒரு பங்களா என்றுதான் சொல்லலாம். அந்த தோரணையில் இருந்தது. அதையெல்லாம் பார்த்த வைஷுவுக்கு சற்று பதற்றம் தொட்டி கொண்டது. அவளின் பதட்டத்தை பார்த்த கண்மணி அவள் கைகளை இறுக்கமாக பிடித்து, வைஷு, இன்னையிலிருந்து நீ இந்த வீட்டோட மருமக, அதுவும் இல்லாம இனிமே நீ என்னோட பொண்ணு. அப்படி இருக்கும் பொழுது இந்த வீட்டில் உனக்கு எல்லாவுமா நான் இருப்பேன். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, அத நீ என்கிட்ட தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம். பொதுவா உனக்கு எந்த கஷ்டமும் வரவிடாம நான் உன்னை பத்திரமாவே பாத்துக்குவேன். நீ ஏதோ புதுசா ஒரு வீட்டுக்கு வந்துட்டோமேன்னு நினைச்சு வருத்தப்படாதம்மா. உன்னோட வீட்டுக்கு தான் வந்து இருக்கன்னு நினைச்சுக்கோ. அப்பதான் உன்னால கம்ஃபர்டபிளா இருக்க முடியும் என்று கூறியவர் பின்பு அவளை அழைத்து கொண்டு மெதுவாக பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்ற சொன்னார். ஆனால் வைஷ்ணவிக்கு இதையெல்லாம் செய்வதில் துளி கூட விருப்பமில்லை. இப்போ இங்க என்ன எல்லாம் முறையா நடந்துச்சுன்னு நீங்க இதெல்லாம் பண்ண சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே என்றதும், முறையோ முறையில்லையோ, ஆனா கல்யாணம் நடந்தாச்சு. என் பையன் கையால உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. அப்போ நீ இந்த வீட்டோட மருமகளா ஆயிட்ட இல்லையா? நீதாம்மா இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்கணும். ஆனா இதெல்லாம் என் பிரியங்கா அக்கா செய்ய வேண்டியது. அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? உன் அக்கா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி திடுதிப்புன்னு போனதுனால தானே இதெல்லாம் நடந்துடுச்சு என்று கூற அவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போய்விட்டது. தன் அக்காவால் தான் முதல் முறையாக அசிங்கப்படுகிறோம் என்று நினைத்தவள் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக நிற்க, வைஷு, இனிமே பிரியங்காவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ மட்டும்தான் இந்த வீட்டோட மருமக, என் ஆதியோட மனைவி. இனி உங்க அக்காவை பத்தி நீ நினைக்கவே நினைக்காத, சரியா? என் குடும்பத்தையும் என் பிள்ளையையும் அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா. அவளை பத்தி இனி நாங்களும் நினைக்க மாட்டோம். நீ போய் உன் கையால விளக்கேத்து என்று தீப்பெட்டியை அவள் கையில் கொடுக்க அவளும் வேறு வழி இல்லாமல் தான் தன் தந்தையிடம் கொடுத்து விட்டு வந்த வாக்கிற்காக அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாள். பின்பு விளக்கேற்றி விட்டு கண்களை மூடி கடவுளிடம், கடவுளே, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு இந்த வீட்ல என் அக்கா கூட நான் துணைக்கு வருவேன்னு நினைச்சிருந்தேன். ஆனா நானே இந்த வீட்டுக்கு மருமகளா வருவேன்னு கனவுல கூட நினைச்சதில்ல. அதுவும் இல்லாம இந்த ஆளை எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்கிட்ட ரொம்ப திமிராவே நடந்துகிட்டான். பொம்பளைங்களை மதிக்க கூட தெரியாத ஒரு மனுஷன். அவனுக்கு போய் என்ன கழுத்து நீட்ட வச்சுட்ட. என் அக்காவே அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நான் மனசார நினைச்சேன். ஆனா ஏன் தலையெழுத்து, நானே அவன் கையால தாலிய வாங்கிட்டு உக்காந்து இருக்கேன். இது எல்லாமே என் அப்பா அம்மாக்காக மட்டும்தான். அதனால தயவு செஞ்சு இனிமேலாவது என் வாழ்க்கையில விளையாடாம என்ன கொஞ்சம் என் போக்குல வாழ விடு பிளீஸ். இதுக்கு மேல என் படிப்பு என்ன ஆகும்னு கேள்விக்குறியா நிக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு விட தெரியணும். அதுக்கு மட்டும் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன் என்று கூறியவள் பின்பு கண்ணை திறந்து விட்டு வெளியே வர உடனே கண்மணி, சரி வைஷு, வா, உன்னை மேல ரூம்க்கு கூட்டிட்டு போறேன் என்றதும் அவளுடைய பதட்டம் இன்னும் அதிகரித்தது. அவளுடைய இதயம் தாறுமாறாக அடிக்க தொடங்கியது. என்ன ரூம்கா என்று பதட்டமாக கேட்டவளை, ஆமாமா, இனிமே ஆதியோட ரூம்ல தானே நீ இருக்கணும், அதுதான் இனிமே உன்னோட ரூமும் என்று கூறியவர் பின்பு அவளை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு ஆதியின் அறைக்குள்ளே நுழைந்தார். அறக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவுடனே சில்லென்ற தென்றல் காற்று இதமாய் அவள் முகத்தில் பட சிறிது புத்துணர்ச்சி கிடைத்தது போன்று இருந்தது.
அந்த அறையை சுற்றி தன் கண்களை சுழல விட்டவள் அவர்களின் வசதியை கட்டு சற்று பதறித்தான் போனாள். இந்த குடும்பத்திற்கும் தனக்கும் கண்டிப்பாக ஏணி வைத்தால் கூட எட்டாது என்பதை மனதில் நினைத்துக் கொண்டிருக்க அதை பார்த்த கண்மணி வைஷ்ணவியிடம், வைஷு, இந்த ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த ரூம ஆதி பார்த்து டிசைன் பண்ணியிருக்கான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி இத ரொம்ப மாத்தி வச்சிருக்கான். இந்த ரூம்ல இல்லாத வசதிகளே கிடையாது. கிச்சனை தவிர மீதி எல்லாமே இங்கேயே இருக்கு. எதுக்காகவும் நீ வெளியே வந்து எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல என்று கூறியவர் அவரை உள்ளே அழைத்து சென்று மெத்தையில் அமர வைத்தார். சரிமா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட திங்ஸ் எல்லாம் இங்க வந்துரும். அதுக்கப்புறம் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அணுவோட ட்ரெஸ் ஏதாச்சும் கொடுத்து அனுப்பட்டுமா? இல்ல வேண்டாம், என்னோட திங்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்று பட்டும் படாமல் பேசியவளை பரிதாபமாக பார்த்தவர் பின்பு வேறு வழி இல்லாமல் அமைதியாக வெளியில் சென்று விட்டார். அந்த அறையில் தனிமையில் இருப்பதே அவளுக்கு மிகவும் கொடூரமாக இருந்தது. ஏனென்றால் பிடிக்காத ஒரு இடத்தில் இருப்பது யாருக்கா இருந்தாலும் கஷ்டமாகத்தான் இருக்கும். கண்மணி வெளியேறியதற்கு பிறகு சிறிது நேரம் மெத்தையிலேயே அமர்ந்திருந்தவள் பின்பு எழுந்து அந்த அறையை சுற்றி வலம் வர தொடங்கினாள். முதலில் ரெஸ்ட் ரூம் சென்று விட்டு வெளியே வந்தவள் அங்கு இருந்த பால்கனி மிகவும் பிடித்து போக அங்கே சென்று சற்று நேரம் இருக்கலாம் என்று நினைத்து ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அங்கேயும் சோஃபா, டேபிள் என்று ஒரு செட்டப்பாக இருந்தது. பிறகு அதில் சற்று நேரம் அமர்ந்தவள் தன் அம்மாவிற்கு போன் செய்யலாம் என்று நினைத்து தன்னுடைய போனை தேடும் போதுதான் அவள் எடுத்து வரவில்லை என்பதே அவளுக்கு புரிந்தது. அட கடவுளே, ஏதோ ஒரு டென்ஷன்ல நான் என்னோட போனை கூட எடுத்துட்டு வராம அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேனா? இப்போ அம்மா கிட்ட நான் எப்படிதான் பேசுறது என்று யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தவள் பிறகு மீண்டும் அங்கிருந்து எழுந்து மெத்தையில் வந்து அமர்ந்தாள். என்ன கொடுமடா இது, அம்மா கிட்ட ஒரு போன் பண்ணி கூட பேச முடியல என்று யோசித்துக் கொண்டே திரும்பியவள் பெட்டுக்கு பக்கத்தில் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ஒரு போன் இருப்பதை பார்த்தாள். அப்பா, இங்க ஒரு போனாவது இருக்கே என்று ரிசீவரில் கை வைக்க சென்றவள், ஒருவேளை இது இன்டர்காமா இருக்குமோ? அதுவும் இல்லாம இந்த போனை யூஸ் பண்றதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்ல. அந்த ஆளோட பொருள் எதையுமே நம்ம தொடக்கூடாது என்று முடிவெடுத்தவள் பின்பு அமைதியாக அமர்ந்திருக்க மீண்டும் சிறிது நேரம் கழித்து, நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நம்ம எதுக்கு போன் பண்றதுக்கு யோசிக்கணும்? இப்ப வேற என்ன பண்றது? அம்மா கிட்ட போன் பண்ணி ட்ரெஸ் கேட்டே ஆகணும். இவரெல்லாம் ஒரு ஆளு, இவருக்கு நான் பயப்படணுமா என்று சட்டென்று ரிசீவரை எடுத்து காதில் வைத்து சந்தேகத்திலேயே நம்பர் டயல் செய்தாள். உண்மையிலேயே ரிங் போகவும் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு போன் எடுக்கப்பட்டு, ஹலோ, யாருங்க என்று கௌசல்யாவின் குரல் கேட்டதும் தான் வைஷ்ணவிக்கு உயிரே வந்தது போல இருந்தது. அம்மா, நான் தான் வைஷு. வைஷு, வீட்டுக்கு போயிட்டியாம்மா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க? ஆமா, எங்க இருந்து பேசுற? இது யாருடைய நம்பரு? அம்மா, அந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன். அந்த ஆளோட ரூம்ல இருந்துதான் பேசுறேன். இங்க ஒரு போன் இருந்துச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு. என்னடி சும்மா மாப்பிளைய அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்ற? 1000 தான் இருந்தாலும் அவர் உனக்கு தாலி கட்டின புருஷன். கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசு. நம்ம குடும்பத்துல யாரும் புருஷனை இப்படி பேசுறது கிடையாது. நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அது நல்ல புருஷங்களுக்கு. இவனை நான் மனுஷனாவே மதிக்கல, அப்புறம் எப்படி என்று அவள் வேறு ஏதோ சொல்ல வர அதற்குள் கௌசல்யா, வைஷு, இதுக்கு மேல இப்படியே பேசிட்டு இருந்த நான் போனை வச்சிருவேன், சொல்லிட்டேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் விடுங்க. இப்ப இவரை பத்தி பேசி நமக்கு என்ன ஆக போகுது? ஏன் வைஷு இப்படி சொல்ற? அம்மா, அத விடுங்க. எனக்கு இங்க மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் எதுவுமே இல்லையே. இதோ உனக்கு தாண்டி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கொடுத்து விடுறேன் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய டிரைவர் வீட்டுக்குள்ளே வந்து, அம்மா, நான் ஆதிசார் வீட்ல இருந்து வரேன். மேடத்தோட ட்ரெஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? கண்மணி மேடம் என்னை எடுத்துட்டு வர சொன்னாங்க என்றதும் உடனே கௌசல்யாவோ, ஒரு 10 நிமிஷம் இருங்க, தோ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்று கூற, சரிங்க மேடம், நான் கார்ல வெயிட் பண்றேன் என்று டிரைவர் வெளியே சென்று விட்டார்.
யாருமா இந்த நேரத்துல? அதுவா, உங்க மாமியார் தாண்டி டிரைவர் அனுப்பியிருக்காங்க உன்னோட ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வர்றதுக்காக. ஓ, அந்த அளவுக்கு வந்துருச்சா? இவங்க ரொம்ப வசதிதான், இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர். என்னடி இப்படி பேசுற? நானே இப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி உங்க வீட்டுக்கு வர்றதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை, சம்மந்தி அம்மாவே டிரைவரை அனுப்பி வச்சுட்டாங்கன்னு சந்தோஷத்துல இருக்கேன். நீ என்னடான்னா இப்படி பேசிட்டு இருக்க? சரி வைஷு, டிரைவர் வேற வெயிட் பண்றாரு. நான் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். நீ அப்புறமா பேசு. இது உன்னோட ரூம் நம்பர் தானே? நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அம்மா, நீங்க சேவ் பண்ண எல்லாம் தேவையில்லை. தயவு செஞ்சு என்னோட மொபைலையும் சார்ஜரையும் டிரைவர் கிட்ட கொடுத்து விடுங்க. சரி, கொடுத்து விடுறேன்டி. முதல்ல இப்படி கோவப்படுறத நிறுத்து என்றவர் பின்பு அமைதியாக தன் மகளிடம், வைஷு, நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடந்துருச்சு. ஆனா அதை நம்மளால மாத்த முடியாது. மாத்தக்கூடிய ஸ்டேஜ்லயும் நம்ம இல்ல. நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ சேர்ந்தவங்கம்மா. நம்ம வாழ்க்கையில எல்லாம் கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் புருஷன் கூட சேர்ந்துதான் வாழணும். இல்லன்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய அசிங்கமா போகும் தெரியுமா? இதெல்லாம் மனசுல வச்சுக்கோமா. அதுவும் இல்லாம வந்ததுல இருந்து உங்க அப்பா லேசா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு. நானே ஈவினிங் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போலாம்னு இருக்கிறேன். ஏற்கனவே பிரியங்கா பண்ணிட்டு போனதை நினைச்சு ரொம்பவே மனசு வேதனையில இருக்காரு. இதுக்கிடையில அவருக்கு ஏதாவது முடியாம போச்சுன்னா அப்புறம் எனக்கு யாரடி இருக்கா? அதனால தயவு செஞ்சு எங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா. உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ நீ எடுத்துக்கோ. ஆனா அந்த வீட்டிலேயே இருந்து மருமகளா உன்னோட கடமையையும் செய். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உன் மாமியாரும் மாமனாரும் ரொம்ப தங்கமானவங்க. அவங்க மனசு நோகுறபடி நடந்துக்காதம்மா. இதே வேற யாராவது இருந்தா எப்படி எல்லாம் பேசி இருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு வார்த்தை கூட பேசல. அதனால என்ன, பரவாயில்ல சம்மந்தி அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த விஷயத்துல எங்களுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்தாங்க தெரியுமா? அதனால எந்த காலத்திலயும் உங்க அத்தை மாமா மனசு நோகுற மாதிரி மட்டும் நடந்துக்காத. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு அனு உனக்கு ரொம்ப க்ளோஸா தான் இருப்பா. ஏன்னா 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தானே. அதனால உனக்கும் பேசி பழகிறதுக்கு ஈஸியா இருக்கும். உன் மனசுல இருக்கிறதையும் நீ அவகிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருமா. சரிம்மா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அக்கா வந்தாளா? அவளை பத்தி பேசாதன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப அவளை பத்தி நீ எதுக்கு பேசுற? அம்மா, இனி எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கோவப்பட்டுட்டே இருக்க போறீங்க? அவ எங்க இருக்கா, என்ன ஆனா எதுவுமே தெரியலன்னு நான் எவ்வளவு பதட்டமா இருக்கேன். அது கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியலையா? நாமெல்லாம் எப்படி போனா என்னன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவளை பத்தி நாங்க ஏமா கவலைப்படணும்? அவளை பத்தி பேசினாலே உங்க அப்பா டென்ஷன் அதிகமா ஆகுறாரு. அதனால இனிமே அவளை பத்தி நான் பேசுறதாவும் இல்ல. அவ இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தாலும் உள்ள சேர்க்கிற மாதிரியும் ஐடியா இல்ல. நீ உன்னோட வாழ்க்கையை மட்டும் பாரு, புரியுதா? இல்லம்மா, நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன். சப்போஸ் அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட பேசி எப்படியாச்சும் கையில கால்ல விழுந்தாவது இந்த ஆள் கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் இந்த ஆளை விட்டுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துருவேம்மா என்று கூறவும் கௌசல்யாவிற்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. வைஷு என்று போனிலேயே கத்திவிட்டார். இதுவரை தன் தாயிடம் இருந்து இப்படி ஒரு கோபத்தை பார்த்திராத வைஷ்ணவி பயத்தில் உறைந்து போனாள். அம்மா, சி, வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கல்யாணம்ங்கிறது உனக்கு அவ்வளோ விளையாட்டா போச்சா? இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவாளாம். இவ அக்கா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அக்காவை புருஷன் கூட சேர்த்து வச்சுட்டு இவ வந்துருவாளாம். சி, சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? வெளியில சொன்னா வெக்க கேடு. இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் என்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோயேன், அதுதான் நான் உன்கிட்ட பேசுற கடைசி வார்த்தையா இருக்கும். அதுக்கப்புறம் உன் மூஞ்சல கூட முழிக்க மாட்டேன். வைஷு, என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல என்றதும் அவள் அமைதியாக கண்களில் நீர் வழிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். சரி, உன்னோட திங்ஸ் நான் கொடுத்து அனுப்புறேன். எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நான் போனை வைக்கிறேன் என்று இணைப்பை துண்டித்து விட்டார். பிறகு அவளுடைய அனைத்து பொருட்களையும் எடுத்து பெட்டியில் வைத்தவர் அதை எடுத்து கொண்டு வந்து வெளியில் நின்றிருந்த டிரைவரிடம் கொடுத்து, தம்பி,
இத வைஷு கிட்ட பத்திரமா கொடுத்துடுங்க என்றார். கண்டிப்பா மேடம், நீங்க கவலைப்படாதீங்க என்று வண்டியில் வாங்கி வைத்தவர் பிறகு புறப்படுகிறேன் என்று கூறிவிட்டு நேராக ஆதியின் வீட்டிற்கு சென்றார். ஹாலில் அமர்ந்து கண்மணி, கௌதமி, அனு என்று அனைவரும் பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது டிரைவர் சரியாக அந்த சுட்கேஸை எடுத்துக்கொண்டு வந்தார். அம்மா, நீங்க சொன்ன மாதிரி சின்ன மேடத்தோட ட்ரெஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா, சரி, ஓகே, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்று கூற, சரிங்கம்மா என்று டிரைவர் வெளியே சென்று விட்டார். பின்பு அனுவை பார்த்த கண்மணி, அனு, இந்த லக்கேஜ் எடுத்துட்டு போய் உங்க அண்ணிக்கிட்ட கொடுத்துடுறியா? ஐயோ பெரியமா, அவங்க செம கோவத்துல இருக்காங்க. நான் போய் ஏதாவது பேசினா என்கிட்ட கோவப்பட்டுட்டாங்கன்னா? என்ன அனு, இன்னும் அவங்க இவங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க? அவ உன்னோட அண்ணி, ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு அப்படி கூப்பிடணும்னு ஆசையாதான் இருக்கு பெரியம்மா. இருந்தாலும் என்ன பண்றது சொல்லுங்க? அவங்களா விருப்பப்பட்டு ஒன்னும் வரலையே. அதனால ஏதாவது கோவப்பட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குது. என்ன அனு, அவளுக்கும் உனக்கும் ஒரே வயசுதான். இருந்தாலும் உறவு முறையில வைஷு உனக்கு அண்ணி முறை. அதனால அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நீ கொடுத்துதான் ஆகணும், சரியா? இப்போ வேற வழியே இல்ல. தயவு செஞ்சு இந்த லக்கேஜ கொண்டு போய் அவகிட்ட குடுமா. அவ ட்ரெஸ் மாத்திக்கிட்டோம். சரிங்க பெரியம்மா என்றவள் வேறு வழி இல்லாமல் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள். ஆதியின் அறை முன்பு வந்து நின்றவள், ஐயோ கடவுளே, என்ன பண்றது? இப்ப நான் உள்ள போறதா வேண்டாமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள போனா அவங்க என்ன திட்டாம இருக்கணும், அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். கடவுளே என்று கடவுளின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு கதவை தட்டியவள் மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அங்கே மெத்தையில் அமர்ந்து எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவி அனுவை பார்த்தவுடன் நேராக நிமிர்ந்து அமர்ந்தாள். மெதுவாக அவள் அருகே சென்று லக்கேஜை கீழே வைத்துவிட்டு, அண்ணி, உங்களோட திங்ஸ் வந்துடுச்சு. பெரியம்மா இத உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்று பயந்து பயந்து கூறினாள். அவளை பார்த்த வைஷ்ணவிக்கு பாவமாகத்தான் இருந்தது. பாவம், இந்த பொண்ணு எதுக்கு என்ன பார்த்து இப்படி பயப்படுறா? இவ அண்ணன் பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணுவா என்று யோசித்தவள் பின்பு மெதுவாக எழுந்து அணுவின் பக்கத்தில் வந்து நின்று அவள் தோளில் கையை வைத்தவள், அனு தானே உங்க பேரு? ஹனி, தயவு செஞ்சு என்ன நீங்க வாங்க போங்கன்னு பேசாதீங்க. நீ வா போன்னே சொல்லுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் நீ என்ன பார்த்து இப்படி பயப்படுற? இல்ல நீ, நீங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? அதனால கோவமா இருப்பீங்கல்ல. அந்த கோவத்துல ஏதாவது என்ன திட்டிட்டீங்கன்னா அதுக்காகத்தான் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. நான் எங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? உங்க அண்ணன் தான் என்ன வம்படியா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு. சரி, கல்யாணம் தான் பண்ணாரு, அட்லீஸ்ட் வீட்டுக்காவது முறையா கூட்டிட்டு வந்தாரா? அதுவும் கிடையாது. எனக்கு என்ன வந்துச்சுன்னு மண்டபத்திலேயே விட்டுட்டு போயிட்டாரு என்றதும் அனுவுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. சாரி அண்ணி என்று மூஞ்சியை பாவமாக வைத்துக் கொள்ள, அப்பொழுது வைஷ்ணவியோ, நீ என்ன பண்ணுவ? நீ எதுக்காக சாரி கேக்குற சொல்லு. சரி அண்ணி, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கட்டுமா, இல்ல கிளம்பட்டுமா என்றதும் வைஷ்ணவி யோசித்துக் கொண்டே நிற்க, சரிங்க அண்ணி, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன் என்று கூறிவிட்டு அவளின் பதிலை கூட கேட்காமல் குடுகுடுவென்று வெளியே ஓடிவிட்டாள். அவள் சென்ற பிறகுதான் வைஷ்ணவிக்கு உரைத்தது. அவ என்ன பண்ணுவா? பாவம், சின்ன பொண்ணு, நம்மள மாதிரி தானே அவளும். அவகிட்ட போய் என்ன வைஷ்ணவி என்று தன் தலையில் அடித்துக் கொண்டு, நெக்ஸ்ட் டைம் அனு வந்தா நல்லா பேசணும். இந்த வீட்லயே நமக்கு ஈக்குவலா இருக்கிறது அவ மட்டும்தான். அவகிட்ட பேசினாலாவது நம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குதான்னு பாப்போம் என்று யோசித்தவள் பிறகு தனது உடைகளை எடுத்து பிரித்து பார்க்க அதில் சேலைகள் தான் அதிகமாக இருந்தது. அதை பார்த்தவளுக்கு மிகுந்த அதிர்ச்சி. என்ன இந்த அம்மா சூட்கேஸ் ஃபுல்லா நிறைய சாரீஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இது எல்லாமே பிரியங்காக்காக வாங்கின சாரீஸ். இது எதுக்கு எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க? இந்த போன் வேற எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல என்று சூட்கேஸையே தலைகீழாக புரட்டி போட்டு தேட அடியில் மொபைலும் சார்ஜரும் இருந்தது. அதை எடுத்தவள் உடனே தனது அம்மாவிற்கு போன் செய்தாள். போனை அட்டன் செய்த கௌசல்யா, சொல்லு வைஷு என்றதும், என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க?
ஏண்டி, நான் என்ன பண்ணேன்? பிரியங்காக்காக்கு வாங்கின சாரீஸ் எல்லாம் எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. என்னோட ட்ரெஸ் தானே நான் கேட்டேன். அவளுக்கு வாங்கினா என்ன? அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது கொடுக்கறதுக்காக வாங்கின பொருள் தானே இதெல்லாம். ஆனா நீ தானே இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க, அப்போ அதெல்லாம் உனக்கு தான் சேரணும். அம்மா, இதெல்லாம் தப்புமா. எனக்கு இதெல்லாம் போட்டுக்கிறதுல துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க தயவு செஞ்சு என்னோட ட்ரெஸ்ஸ மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க. இல்லனா சொல்லுங்க, நானே வந்து எடுத்துட்டு போறேன். வைஷு, தயவு செஞ்சு நீயாவது நான் சொல்றத கேளு. உங்க அக்கா மாதிரியே நீயும் என் மனச கஷ்டப்படுத்தாது என்றதும் அப்படியே அமைதியாகி விட்டாள். வைஷ்ணவி, லைன்ல இருக்கியா இல்லையா? என்று ஒற்றை வார்த்தையை மட்டும் உதிர்த்தாள். ஓகே, நீ என்ன பண்றனா அதுல இருக்க சாரி ஒன்னு எடுத்து கட்டிக்கோ. போன அன்னைக்கே சுடிதார் போட்டு திரியணும்னு நினைக்காத. அம்மா, என்னம்மா இதெல்லாம் ரொம்ப அநியாயம்மா. நான் சாரியே கட்ட மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல. ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் நான் சாரியோ இல்ல ஆஃப் சாரியோ வியர் பண்ணுவேன். என்ன போய் இப்படி ரெகுலரா சாரி கட்ட சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? வைஷு, இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்ல. நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வேற சாரி எடுத்து வியர் பண்ணிக்கோ. மீதியெல்லாம் உங்க அத்தை பாத்துக்குவாங்க. என்னத்த மீதியெல்லாம் அத்தை பாத்துக்குவாங்க? அதெல்லாம் அவங்க ஈவினிங் வந்து உன்கிட்ட பேசுவாங்க. இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வைக்கிறேன் போன என்று கூறியவர் அவளின் பதிலை எதிர்பார்க்காமல் போனை வைத்து விட்டு போக வைஷ்ணவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. மிகவும் குழப்பமாக இருந்தது. இருந்தாலும் தன் தாய் சொன்ன பேச்சையும் மீறக்கூடாது என்று நினைத்தாள். ஏனென்றால் தன் அக்கா செய்துவிட்டு போன நம்பிக்கை துரோகத்தால் தனது பெற்றோர் மிகவும் உடைந்து போய் இருக்கின்றனர். மேற்கொண்டு தன்னால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் கொடுக்க கூடாது என்று முடிவு எடுத்தவள் நேராக அந்த அறையில் உடைமாற்றும் அறையை தேடினாள். என்னது, ஒரு பெட்ரூமே வீடு சைஸ்ல இருக்கு. இதுல எங்க இருந்து நான் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம தேடுறது? இல்ல பாத்ரூம்ல தான் போய் மாத்தணுமா? என் தலை எழுத்து. இந்த வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டு நான் படாத பாடு பட போறேன்னு நினைக்கிறேன் என்று புலம்பியவாறு அறை முழுவதும் சென்று பார்க்க கடைசியில் உடைமாற்றும் அறை அவள் கண்ணில் பட்டது. ரொம்ப சந்தோஷம், ஒரு வழியா ரூம் கிடைச்சிடுச்சு என்று உள்ளே சென்றவள் கடகடவென்று அவளது பட்டு புடவைகள் நகைகள் அனைத்தையும் கழட்டி தூக்கி எறிந்துவிட்டு சிம்பிளாக ஒரு பூனம் சாரியை எடுத்து கட்டினாள். பின்பு குளியல் அறைக்கு சென்று முகம் கை கால் கழுவி விட்டு வந்து முகத்தை துடைத்தவள் தலையை மட்டும் லேசாக வாரிவிட்டு அப்படியே மெத்தையில் சென்று அமர அப்பொழுது கண்மணி அந்த அறைக்கு வந்தார். வைஷ்ணவி உடையை மாற்றிவிட்டு அமைதியாக அமர்ந்து தன் செல்போனில் எதையோ நோண்டிக் கொண்டிருக்க உள்ளே வந்தவர், வைஷு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடியா என்று கேட்டதும் என்று மட்டும் கூறினாள். சரி வாமா, சாப்பிட போலாம், சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு என்றதும் இல்ல எனக்கு பசிக்கல என்று கூறினாள். அது எப்படி பசிக்காம இருக்கும்? காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல, அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் உனக்கு கோபம் இருந்தாலும் அது சாப்பாட்டு மேல என்னைக்குமே காட்டக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா போராடணும், எதிர்த்து நிக்கணும். அதை விட்டுட்டு சாப்பிடாம பட்டி கிடக்கிற கோழத்தனமான முடிவெல்லாம் எடுக்க கூடாது, புரியுதா என்று கூறியவரை அதிர்ச்சி விலகாமல் பார்த்து கொண்டே இருந்தாள். என்னமா அப்படி பாக்குற? நான் உன்கிட்ட முதல்ல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். அனு எப்படியோ எங்களுக்கு அதே மாதிரிதான் நீயும். அதனால இது வேற யார் வீடோன்னு நினைச்சிட்டு நீ ரொம்ப சங்கடப்படாத. இத உன் வீடா நினைச்சுக்கோ, என்னவோ அம்மாவா நினைச்சுக்கோ. மாமியார்னு சொன்னாதானே உனக்கு சங்கடமா இருக்கும் என்று கேட்க அவர் கேட்பதெல்லாம் அனைத்தும் சரி என்று தோன்றியது. பின்பு மனதிற்குள்ளேயே, யாரோ செஞ்ச தப்புக்கு நான் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? எதுக்காக நான் பட்னியா கிடக்கணும்? இவங்க பிள்ளை தானே வலுக்கட்டாயமா என் கழுத்துல தாலியை கட்டினார். அப்ப நான் இந்த வீட்டுலதான் இருக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் எதுக்கு சாப்பிடாம பட்னி கிடக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா என்று நினைத்தவள் ஒரு முடிவுக்கு வந்து சரி என்று அவருடன் புறப்பட்டு கீழே சென்றாள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம வீடியோவை பாக்குறீங்க, ஆனா யாருமே லைக் பண்றதும் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்றதும் இல்ல. நீங்க பண்ற அந்த ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் என்ன பெரிய அளவுல மோட்டிவேட் பண்ணும். அதனால மறக்காம உங்களோட லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் எனக்கு கொடுத்துருங்க. தேங்க்யூ.